ராதிகா, கதிர் சாரும் டக்ளஸ் அண்ணனும் எங்க? இல்ல, தினமும் அவங்க தானே வருவாங்க. ஏன் அவங்க வந்தாதான் நீங்க வண்டி எடுப்பீங்களா? ஐயோ, வேற யாரும் வந்தா வண்டி எடுக்க மாட்டீங்களோ? ஐயோ, நான் அப்படி சொல்லலைங்க. இல்ல, தினமும் அவங்க தானே ஃபேக்டரிக்கு ரெகுலரா சவாரிக்கு வருவாங்க, அதுக்காக தான் கேட்டேன். உங்களுக்கு யார் வந்தா என்னங்க? கேக்குற காசை தான் நாங்க குடுக்கறோம்ல, எதுக்கு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு? போலாமா? போலாமா. இது எடுங்க. அத அப்படியே எடுத்து கொடுமா. ராதிகா, அத்தை. எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வச்சாச்சுல? அத்தை, இனிமே முடிஞ்ச வரைக்கும் தினமும் நாமளே ஃபேக்டரிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுத்துடலாமா? தேவையில்லாம மாமாவுக்கு சமையல் வேலையும் கொடுத்து பரிமாற வேலையும் கொடுத்தா மாமா ரொம்ப களைச்சு போயிடுவார் அத்தை. சரிம்மா, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவனை தொந்தரவு பண்ணாம நம்மளே செஞ்சிருவோம். சரிப்பா, சரிங்க அத்தை, வாங்க போலாமாம்மா? வாங்கம்மா. ராதிகா, அந்த இலையை கூட நான் வச்சுக்கிறேன். கிளம்பலாமாம்மா? தினம் போலாமா? வரேன் பூர்ணி. பாய்க்கா. பாய்மா. சரி பூரணி, கிளம்புறோம். என்னடி கதிரை பார்க்க முடியலன்னு ஷாக்ல வண்டி ஓட்டுறியா? டேய், மாப்ள, என்ன மாப்ள அடிக்கிற வெயில்ல வானத்தை பார்த்து படுத்து கிடக்க? என்னாச்சு? நீ இப்படி படுக்கிற ஆள் இல்லையே, ஏன் இப்படி வந்து படுத்து கிடக்க? என்ன மாப்ள? ஒன்றும் இல்லை. எப்ப பாரு எதை காட்டாலும் ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லைன்னு ஏதாவது சொல்லிடே. மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு. என்னன்னு தெரியலடா, ஒரு மாதிரி மனசு சரியில்லை. அதான் அப்படியே இந்த மரத்துக்கு கிட்ட படுத்துட்டேன். சரி, நான் ஒன்று சொன்னா கேப்பியா? என்ன? வா, கிளம்பி கோயிலுக்கு போ. வா. கோயிலுக்கா? ஆமா மாப்ள, மனசு சரியில்லைன்னு வச்சுக்கேன், நேரம் கிளம்பி கோயிலுக்கு போயிடணும். போய் எம்பெருமானே சிவனே, இந்த வாழ்க்கையே நீ போட்ட பிச்சை தான், என் மனசுக்கு ஒரே குழப்பமா கிடக்கு, எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு அப்படின்னு சொல்லி நேர போய் நெடுஞ்சான் கிடையா ஓம் நம சிவாயான்னு போய் அவர் காலில் விழுந்துட்டோன்னு வை, அவர் நமக்கு ஒரு வழியை காட்டுவாரு. புரிஞ்சுதா? இந்தாடா மகனே, எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம குழப்பமா இருக்கா? இந்த நேர போய் இடது பக்கம் திரும்பி வலது பக்கம் போ. நீ இப்ப நிக்கிற இடம் முட்டுச்சிருந்து தேவையில்லாம போய் குழப்பத்துல மாட்டிக்காதன்னு நமக்கு ஒரு வழியை காட்டுவாரு. அதனால நேர கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு போய் ஓம் நம சிவாயான்னு ஐயங்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிருவோமாப்ல. வா, கிளம்பு. என்னடா? சரி டக்ளஸ், எனக்கும் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு தான் என் மனசுக்கு தோணுச்சு. நம்ம ரெண்டு பேரும் ஒரே சிங்க. நீயும் அதையே சொல்ற. இந்தா நினப்புல வந்திருக்கலாம் உனக்கும் கோயிலுக்கு போகணும்னு. வா, கிளம்பி கோயிலுக்கு போவோம். எம்மா ஓம் நம சிவாயா. வா. ஹரஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. அத்தை, வா வா, உட்காருமா. டீ குடிக்கிறியா? கொண்டு வர சொல்லவா? மலத்து வேண்டாம், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியில டீ குடிச்சிட்டு வந்தேன். பரவாயில்ல, இருக்கட்டும். சரி விடு. நிலா பாப்பாவை அவங்க வீட்டுல இறக்கி விட்டுட்டியாமா? ஆமாத்த, அவளை இறக்கி விட்டுட்டு தான் இங்க வந்தேன். சரி சரி. குழந்தை என்னம்மா சொல்றா? அவளுக்கு என்னத்த, ஸ்கூல்ல அதை படிச்சேன் இது படிச்சேன்னு இப்படியே தான் சொல்லிட்டு வருவா. விளையாட்டுத்தனமா எதையாவது பேசிட்டு வருவா. மூர்த்தியோட கண்ணத்தை அவளுக்கு ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சதுல இருந்து நிலா நிலான்னு மனசுக்குள்ள அவ நினைப்பாவே இருக்குதனோ. பேசாம அவங்க வீட்டுக்கு போய் நிலாவை நாங்களே வச்சுக்கிறோம், இனி நாங்களே அவளை வளர்த்துக்கிறோம், அவ எங்க கூடயே இருக்கட்டும்னு சொல்லி அவளை நம்ம கூடவே கூட்டிட்டு வந்துடலான்னு தோணுதுமா. எனக்கும் தான் மனசு முழுக்க நிலா நினைப்புதான் ஓடிட்டு இருக்கு. ஆனா என்ன பண்றது, நாம எப்படி போய் இதெல்லாம் அவங்க கிட்ட கேட்க முடியும்? அதுவும் இல்லாம நம்ம நிலா மேல ரொம்ப பாசம் காட்டுறதையே அவங்க தொந்தரவா நினைச்சிட்டாங்கன்னா
அப்புறம் நம்ம சும்மா கூட நிலாவை பார்க்கவே முடியாம போயிடும். அதனால அப்படி ஒரு எண்ணம் மட்டும் அவங்க மனசுல ஒருபோதும் வந்துடக்கூடாது. எந்த வகையிலயும் நம்ம அவங்களுக்கு தொந்தரவா இருந்துடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். ம். நீ சொல்றதும் சரிதாம்மா. நாளை பிறகு இவங்க என்ன நம்ம வீட்டு பிள்ளை மேல இவ்ளோ உரிமை எடுத்துக்கிறாங்கன்னு நினைச்சிட்டாங்கன்னா அப்புறம் நீ சொன்ன மாதிரி நிலாவை நம்ம சும்மா கூட பார்க்க முடியாம போயிடும்லம்மா. ம். அதனால இந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். ஆமாத்த. தனா வந்துட்டியா? ஆ என்னடா கல்யாண வேலையே எக்கச்சக்கமா இருக்கே, இன்னும் வராம இருக்கேன்னு நினைச்சேன். வா, முதல்ல வீட்டெல்லாம் பெருக்கி தொடச்சு சுத்தம் ஆ பண்ணிருக்கோம். சரிங்க அத்தை, நான் இது வரேன். வா. ம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஐயா என் ஐயனே, ஓம் நம சிவாய. பழத்தை குடுறே. அம்மா நல்ல தரிசனம்ல மாப்ள. ம். ம். ஜாம்ல ஏன் இப்படி உருன்னு உட்காந்துருக்க? டேய், கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? கோயிலுக்கு போனா மனசு நிம்மதியா இருக்கணும்னு சொல்லுவாங்க. சரி, நீ சொல்றது கரெக்ட் தானே நானும் வந்தேன். இங்கேயும் வந்து தோண 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 பேசிக்கிட்டே இருக்க. வாழைப்பழம் தானே திங்கிற, தின்னு. சரி திங்கிறேன். அம்மா கைரேகை பாக்குறீங்களாம்மா? வேணாம்மா. வேண்டாமா? அம்மா கைரேகை ஜோசியம் பாக்குறீங்களா? சரிம்மா, கைரேகை ஜோசியம் பாக்குறீங்களா? தம்பி தம்பி, கைரேகை ஜோசியம் பாக்குறீங்களா? கரண்டி பிடிச்ச கையில ரேகையே இல்ல, எப்படி ஜோசியம் பாப்ப? வேண்டாம். தம்பி நீங்க கைரேகை பாக்குறீங்களா? வேணாம்மா, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லம்மா. இங்க பாருங்க தம்பி, உங்க மனசுல ஒரு குழப்பம் இருக்கு. அந்த குழப்பத்துக்கு என்ன தீர்வுன்னு நான் சொல்றேன். என் குலசாமி பேச்சியம்மா வந்து உங்ககிட்ட ஒரு வாக்கு சொல்ல சொல்லி எனக்குள்ள சொல்லுது. தயவு செஞ்சு கைரேகை பாருங்க. எனக்கு ஒன்றும் வேணாங்க, ப்ளீஸ் விடுங்க. ஒரு பொண்ணை நினைச்சு நீங்க ஏங்கிட்டு இருக்கீங்க. அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குமான்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க. இந்த வாழ்க்கையில அடுத்து என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாம குழம்பி போய் இருக்கீங்க. இது உண்மையா இருந்தா மட்டும் மேற்கொண்டு கைரேகை பாருங்க. இல்லைன்னா பொய்யா இருந்தா விட்டுருங்க, பரவாயில்ல. டேய், ஏ மாப்ள. டேய், என்ன மாப்ள? ஆமா மாப்ள, இது கரெக்டா சொல்ற மாதிரி தெரியுது. மாப்ள உனக்கு வேணா பாட்டியை கூப்பிட்டு கைரேகை பார்க்க சொல்லிடுவோமா? சரிடா. அப்ப இப்பமே பாக்க. எங்க போச்சு? எங்கடா உங்க பாட்டி காணும்டா.